என்னுடைய கணவர் ஒரு வார்த்தை எப்பொழுதுமே பயன்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்துருக்குறாங்கம்மா, ஆனால் முதிர்ச்சி இல்லை. அல்லேலூயா. என்ன இருக்கு இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள? என்ன இருக்குங்க? வளர்ச்சி இருக்கு. அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, பட் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. முதிர்ச்சி அடையும் போது தான் கனி தர முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு செடியா இருக்கும்போதே கனி தந்தவன், சிறு வயதில் இருக்கும்போதே உண்மையாய் நடந்தவன், உத்தமனா இருந்த தன்னுடைய வாலிப பருவத்தில், தன்னுடைய டீன் ஏஜ்ல ஜோசப் வாஸ் a perfect man. ஆமென். அதனால தான் அவனை குறித்து தன்னுடைய தகப்பன் சொல்கிறார், நீ செடியா இருக்கும்போதே கனி தந்தவன். அல்லேலூயா. யோசேப்பு கனி தரும் செடி. அதோட முடிக்கல, அவன் சுவர் மேல் படருவான். அல்லேலூயா. ஏன் கொடியா செடியா இருந்தவனை இப்ப அவர் என்ன பண்றாருன்னா கொடியாக்குறார் ஆண்டவர். ஏன் செடியா இருந்தவனை கொடியாக்குறாருன்னா, இந்த செடி கனி தந்த உடனே, செடி கனி தரலன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம பாட்டுக்கு உலகம் போற போக்குல, மனுஷங்க போற போக்குல, உலக வழக்கத்தின்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், எப்போ ஆலயத்துக்கு போகணும், எப்போ கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், எப்போ என்னுடைய தகப்பனுக்கு நான் உத்தமமா இருக்கணும் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, அப்பதான் பிசாசு எதை தெரியுமா கட்டுவான்? சுவர்களை. அல்லேலூயா.